ஒன்றாய் போகின்றோம், பாதை முழுவதும் சோதனைகள். பயணம் ஒன்றாய் போகின்றோம், பாதை முழுவதும் சோதனைகள். தலைவன் இயேசு வழியிலே தலை நிமிர்ந்தே நடக்கின்றோம். தலைவன் இயேசு வழியிலே தலை நிமிர்ந்தே நடக்கின்றோம். மலைகள் போல தடை வந்தும் மழை தீடாமல் கடக்கின்றோம், மழை தீடாமல் கடக்கின்றோம். பயணம் ஒன்றாய் போகின்றோம், பாதை முழுவதும் சோதனைகள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில தவ காலம் ஒரு முக்கியமான காலம். இயந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். சற்று நிதானமாக நிறுத்தி நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறது, எப்படி இருந்தது என்று சொல்லி பின்னோக்கி பார்த்து நம்முடைய வாழ்வு சரியான பாதையில் பயணிக்கலை அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய பாதையில் நம்ம பயணம் செய்யவில்லை என்று சொன்னால், நாம் நம்மையே மாற்றிக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கு ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக சரியான பாதையில் பயணிப்பதற்கு இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருத்தல் முயற்சியில் ஈடுபடுங்க, அதிகமான நேரம் கடவுளோடு செலவிடுங்கள். அன்பிற்குரியவர்களை, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனநிலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளர்த்துக்குங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலமாக இல்லாமல் நம்முடைய வாழ்வு முழுவதும் அது தொடர வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி காலமாக இந்த தவ காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் வாழும் பொழுது பல்வேறு சோதனைகளை நாம் சந்திப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பல்வேறு சோதனைகளை சந்தித்தார். அப்போ நாம் ஏமாத்திரம் கண்டிப்பாக பல்வேறு சோதனைகளை நாம் சந்திப்போம். அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து ஆண்டவரிடம், ஆண்டவரே நீர் எனக்கு துணை இருக்க வேண்டும், எனக்கு பலத்தை கொடுக்க வேண்டும், எனக்கு ஆற்றலை கொடுக்க வேண்டும். தவ காலத்திலே நான் மனம் வருந்தி, என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி, நான் உம்முடைய பிள்ளையாக மீண்டும் உம்மிடம் வருவதற்கு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி உருக்கமாக இந்த திருப்பலியிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை
எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 2 7 9, இயல் 3 1 7 வரை உண்டான இறைவார்த்தைகள். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதோனின் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமைகளை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கி அருள் புரியும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கி அருள் புரியும். எனது தீவினை முற்றிலுமாக நீங்கும்படி என்னை தூய்மையாக்கும். எனது தீவினை முற்றிலுமாக நீங்கும்படி என்னை தூய்மையாக்கும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் படைத்தருளும். உறுதி தருகின்ற ஆவியே என்னுள்ளே உருவாக்கும். உறுதி தருகின்ற ஆவியே என்னுள்ளே உருவாக்கும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்தது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 19 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்வி கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருக்கும் முன் அடையாளமாய் இருக்கின்றார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருட்கொடைகளின் தன்மை வேறு. எவ்வாறென்றில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாக கிடைத்தது. இந்த அருட்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதன் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கு தீர்ப்பாக கிடைத்ததோ அருட்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாய் சாவு ஆட்சி செலுத்தினது என்றால், அருள் பெருக்கும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாய் அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதன் கீழ்ப்படையாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனித அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலைநிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறில் நாம் இன்று இருக்கிறோம். வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அனைத்துமே இந்த தவக்காலத்திற்கு நம்மையே முழுமையாக தயாரிக்கக்கூடிய விதமாகவும், விபூதி புதனன்று நாம் கேட்ட சிந்தித்த இறைவார்த்தையின் அடிப்படையினுடைய தொடர்ச்சியாகவும் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த மிக பெரும் சோதனைகள், அலகையால் சோதிக்கப்பட்ட ஆண்டவர், அலகை சோதிப்பதற்கு தந்தையால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழலைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். 3 விதமான சோதனைக்குரிய காரியங்களை அலகை ஆண்டவருக்கு கொடுக்கிறது. இயேசு ஆண்டவர் எப்படி வெற்றி கொண்டார் என்பதுதான் நம் ஒவ்வொருவருக்குமான பாடமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த வருஷம் இந்த தவக்காலம் ரொம்ப சமீபமாக நமக்கு வந்துருச்சு. வழக்கமாக பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதியிலோ அல்லது மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலோ வரக்கூடிய இந்த தவக்காலம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தினுடைய மையப்பகுதியிலே நமக்கு ஆரம்பித்திருக்கிறது. அப்போ என்னுடைய பங்கில் இருக்கிற மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு நான் விபூதி புதன் திருப்பலி வைத்து கொண்டிருந்தேன். அப்போ அவங்களுக்கு போயிட்டு தவக்காலத்தை பற்றி கொடுக்கிற பொழுது, ஆண்டவர் பாடுகளினால் ரத்தம் சிந்தி அவர் தன்னுடைய வேதனைகளினால் மீட்பு கொடுத்தார் அப்படின்றது பெரியவங்களுக்கு வேணால் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு எப்படி எளிதாக சொல்வது என்று யோசித்து 2 விதமான காரியங்களை சொன்னேன். அது 2யுமே மிக சுருக்கமாக நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை உங்களோட பேர பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த வார்த்தைக்குரிய விளக்கத்தை நீங்கள் சொல்லலாம். அப்போது நமக்கு என்னது, கிறிஸ்மஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். அதற்கு அடுத்தாப்புல ஈஸ்டர், அதுக்கப்புறம் அதற்கு இணையாக சொல்ல முடியாது, அதை விட ஒருபடி மேலே இருக்க வேண்டிய ஒரு கொண்டாட்டம். ஆனால் மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக போகிறதுனால நம்ம நிறைய கிறிஸ்மஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஈஸ்டருக்கு தயாரிப்புகள் நன்றாக இருந்தாலும் கூட முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நம்முடைய உயிர்ப்பு விழா அவ்வளவு பெரிய விழாவாக நாம் கொண்டாடுவதில்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் நம்ம உண்மையிலே பெருமைப்பட வேண்டும். தமிழ் சமூகம் இன்றைக்கும் உயிர்ப்பு விழாவை நாம் பெரிதாக கொண்டாடுகிறோம். அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு நான் இப்படித்தான் விளக்கம் சொன்னேன். அந்த மறைக்கல்வியில் இருக்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்வது போல எப்படி சொன்னேன்னா, கிறிஸ்மஸ் அப்படின்றது இயேசுவுக்கானது, கிறிஸ்மஸ் அப்படின்றது இயேசுவுக்கானது, ஈஸ்டர் அப்படின்றது கிறிஸ்துவுக்கானது அப்படின்னு நான் சொன்னேன். நமக்கு இயேசு கிறிஸ்து அப்படின்ற வார்த்தை, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தை நம்ம அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம சேர்த்து பயன்படுத்தி பழக்கப்பட்டுட்டோம். இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்றது ஆண்டவருடைய, அதாவது இயேசுவுடைய வருகைக்காக நம்மை தயாரிக்கக்கூடியதாகவும், ஈஸ்டர் அப்படின்றது கிறிஸ்துவை எதிர்கொள்வதற்கான ஒரு தயாரிப்பாகவும் நமக்கு இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். இது ஒன்று. 2வது சின்ன ஒரு விளக்கம் அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, கிறிஸ்மஸ் அப்படின்றது கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அப்படின்றது தான் நமக்கு கிறிஸ்மஸ், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு.
கிறிஸ்மஸ் அப்படின்றது கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றதனுடைய வெளிப்பாடு. ஈஸ்டர் அப்படின்றது நாம கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம். கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு அவர் மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை தருகிறார். இப்போது அந்த கஷ்டத்தை, துன்பத்தை, சிலுவையை தாங்க போகிற கடவுளோட நாம் இருக்கணும். அதுதான் ஈஸ்டர் பெருவிழா அப்படின்னு சொன்னேன். கடவுள் நம்மோடு என்பது நமக்கு திருவருகை காலமாக இருக்கிறது. நாம் கடவுளோடு என்பது தவக்காலமாக இருக்கிறது. இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறில் ஆண்டவர் நமக்கு 3 விதமான சோதனைகளை எதிர்கொண்ட காரியம் நமக்கு அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனை அப்படின்னு ஒன்று நம்ம அடிக்கடி என்னையா பெரிய சோதனையாக இருக்கும் உன்னோட அப்படின்னு சொல்லுவாங்க. சோதனை, ரோதனை, இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? நான் 3 விதமாக அந்த சோதனைகளை பிரித்து பார்க்கிறேன். ஒன்று உடலியல் சோதனைகள். உடலுக்கான ஒரு உடலியல் சோதனை அப்படி என்ன? நல்ல உணவு கிடைக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய சோதனை. நமக்கு சரியான உடை கிடைக்கல, அது ஒரு பெரிய சோதனை. உடுத்துறதுக்கு நல்ல உடுப்பு கிடைக்கல, இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கல, இதெல்லாம் உடல் சார்ந்த சோதனை. அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு போயிடுறோம், அதெல்லாம் உடல் சார்ந்த சோதனைகளாக நம்ம பார்க்கிறோம். 2வது மனம் சார்ந்த ஒரு சோதனைகள். அன்பு கிடைக்காத ஒரு சூழல், விரக்தியை அதிகமாக உணரக்கூடிய ஒரு சூழல், சுற்றி இருக்கிறவங்கலாம் பழி வாங்கக்கூடியவர்களாக, கோல் சொல்லக்கூடியவர்களாக, அவப்பேச்சு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அது நம்முடைய மனதளவில் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மனவியல் சோதனை அப்படின்னு கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், உளவியல் சோதனை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். 3வது ஆன்மீக சோதனை. அது என்னன்னா, கடவுளிடமிருந்து அப்பாற்பட்டு நிற்பது போன்ற ஒரு உணர்வு. எல்லாருமே இருந்தும் கூட எதுவுமே இல்லாத ஒரு சூழல். அதுதான் நம்ம ஆன்மீக வெறுமை அல்லது ஆன்மீக சோதனை அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு, எப்போ ஆன்மீக சோதனை நமக்கு வரும்னா, இந்த உடலியல் சோதனை குறைந்து அது சுகமான வாழ்க்கை நோய் போயிருச்சு அப்படின்னா நமக்கு ஆன்மீக சோதனை வந்துவிடும். மனவியல் சோதனை அது ரொம்ப நமக்கு சுத்தமாக இல்லாமல் எல்லாமே நமக்கு நிறைவுக்கு அதிகமாக கிடைக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அது நம்முடைய ஆன்மீகத்தில் சோதனை ஏற்படுத்தும். இன்றைக்கு இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, அந்த உடலியல் சார்ந்த சோதனை அல்லது மனவியல் சார்ந்த சோதனை அப்படியும் கடந்து ஆன்மீக சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் சுட்டி காட்டுகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்பித்த அந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன? சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அப்படின்ற அந்த சோதனைக்கு உட்படுத்தாத அப்படின்ற வார்த்தையுடைய விளக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆன்மீக சோதனை தான். ஆண்டவரே, உன் அன்பிலிருந்து நான் பிரிந்து போய்விடாமல், உன் மீது பண்ணிருக்கிற பேரன்பிலிருந்து நான் அகன்று போய்விடாமல், உம்முடைய அருளில், உம்முடைய வல்லமையில் சந்தேகம் கொள்ளாத ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆன்மீக சோதனை இல்லாத சூழல் இருப்பதற்கு இறைவனிடம் நான் அருளை கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லுகிற கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் நாம் வேண்டுகிறோம், இறைவேண்டல் ஜெபத்தில். இன்றைக்கு ஆண்டவர் 3 விதமான சோதனைகளை எதிர்கொள்கிறார். நீங்கள் பாருங்க, 40 நாட்கள் சாத்தான் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வாய்ப்புக்காக? இயேசுவை நாம் சோதிக்க வேண்டும். அவர் முழுமையாக உடல் அளவில் சோர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆன்மீக அளவில் ஒரு ட்ரைனஸ் அவருக்குள்ள இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் தான் நான் அவரை சோதிப்பேன் என்று எப்படி யோபுவை சோதிப்பதற்கு அழகை காத்திருந்து ஆண்டவரிடம் சவால் விட்டதோ, அதே போல இயேசுவை சோதிப்பதற்காக காத்திருந்து இன்று கடவுளிடம் ஒரு உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறது. 40 நாள் கடும் பசி. 40 நாள் அவர் பசித்திருந்தார். பாலைவனத்தில் 40 நாள் உண்ணாமல் இருந்திருக்கிறார். இதெல்லாம் அழகை நினைக்கிறது. 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறார். 40 நாள் தனிமையில் இருந்திருக்கிறார். 40 நாள் இருளை அதிகமாய் அனுபவித்தவராக இருக்கிறார். இந்த 40 நாட்களில் யாரும் இல்லாத ஒரு வெறுமையை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில உணர்வுகளில் அவர் தொய்ந்த நிலையில் இருக்கிறார், உடல் அளவில் தொய்ந்த நிலையில் இருக்கிறார், மனதளவிலும் அவர் தொய்ந்த நிலையில் தான் இருப்பார் என்ற ஒரு உணர்வில, என்ற ஒரு எண்ணத்தில் அழகை அவரை சோதிக்கிறது. அதற்கேற்றார் போல சோதனைகளை அது வடிவமைக்கிறது. 3 விதமான சோதனைகளை அது வடிவமைக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இந்த 40 என்கிற எண் நம்முடைய விவிலியத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு எண். ஒரு விதத்தில் சொல்ல போனால் 40 என்பது புடமிடக்கூடிய ஒரு காலமாய் விவிலியத்தில் காட்டப்படுகிறது. 40 நாட்கள் அப்படின்னு சொல்லுகிற போது எக்ஸாக்டா 40 நாளா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது.
40 நாள் என்பது அந்த யூத பாரம்பரியத்தில், குறிப்பாக அந்த ஹீப்ரூடைய அவருடைய மொழி அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தோராயமான ஒரு கன்சிடரபிள் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றதுக்கு இந்த 40 அப்படின்ற எண்ணை வந்து பயன்படுத்துகிறாங்க. 40 ஆண்டுகள் அந்த எகிப்திலிருந்து மக்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி பயணித்தார்கள் என்கிற செய்தி நமக்கு இருக்கிறது. அதே போல எலிசா இறைவாக்கினருக்கு என்ன நடக்கிறது, அந்த 40 நாட்கள் அவரால் நடக்க முடிந்தது எதற்கப்புறம், ஆண்டவருடைய தூதர் கொடுத்த அந்த உணவை உண்டதுக்கு அப்புறமாகத்தான். அப்போ 40 நாட்கள் அந்த மழைக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாரு, நோவா போய் அந்த மக்களுக்கு அந்த ஆண்டுடைய வார்த்தையை சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக 40 என்பது ஒரு தோராயமான எண்ணாக இருக்கிறது. இயேசு ஆண்டவரும் 40 நாட்கள் உண்ணாமல் நோன்பிருந்து தனித்திருந்து ஜெபித்து இறை வல்லமையில் ஆழப்பட்டவராக அந்த இடத்தில் வருகிறார். அது அறியாமல் தான் அழகையவரை சோதிக்க சொல்லுகிறது. பிரியமான மக்களே, சோதனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆண்டவரும் இந்த சோதனையை பல பேருக்கு கொடுத்திருக்கிறாரு. சிலர் தான் அந்த சோதனையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், சில பேர் அதில் தோற்றும் போயிருக்கிறார்கள். இப்போ விவிலியத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சோதனைக்கு உட்படுத்தி அந்த சோதனையில் தோத்த ஆட்கள்னு பார்த்தோம்னா நம்ம ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஒரே ஒரு சோதனை தான், விளக்கப்பட்ட அந்த கனியை உண்ணாதே, அதுதான் என்னுடைய கட்டளை, அதுதான் உனக்கு சோதனை. அவர்கள் அந்த சோதனையில தோற்று போகிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். 40 ஆண்டு கால பயணத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்களை, எத்தனையோ இனங்கள் இருந்தாலும் அந்த இனத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு வாக்களிக்கப்பட்ட ஒரு நாட்டிற்கு கொண்டு போய் ஒரு இனமாய் அவர்களை அமர்த்தலாம் என்று நினைத்து அழைத்து செல்கிற பொழுது அவர்கள் ஏன் இந்த பாலைவன பயணம் எங்களுக்கு என்று சொல்லி ஆண்டுடைய பொறுமையும் சோதிக்கிறார்கள், ஆண்டவரையும் சோதிக்கிறார்கள். அவர்கள் சோதனைக்கு உட்பட்டு போய் விடுகிறார்கள். நாங்கள் இன்னார் அரசிடம் இருந்தோம்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சோறு கிடச்சிருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடச்சிருக்குமே என்று சொல்லி அவர்கள் முறையிடுகிற பொழுது அவர்கள் சோதனையில் தோற்றவர்களாக தன்னை வெளிக்காட்டி கொள்கிறார்கள். மொய்சனும் கூட என்னை பொறுத்தளவில் அவர் சோதனையில் தோற்றவராகத்தான் நான் பார்ப்பேன். ஆண்டவரை இப்படிலாம் வந்து என்கிட்ட முறையிடுகிறார்கள், நான் என்ன செய்யறேன்றே தெரியல, நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு ஒரு சாட்சியத்தை காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த கோல் எடுத்து தட்டுன்னு சொன்ன உடனே தட்டுறார். அப்படின்னா அவருக்கே அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இறுதி வரை என்னோடு இருந்து இந்த மக்களை வழி நடத்துவார், நான் இவர்களுக்காக இறுதி வரை கடவுள் சார்பாக நின்று பேசுவேன் என்று இல்லாமல் மக்கள் முறையிட்ட உடனே ஆண்டவர்கிட்ட ஓடிடுறார். மக்கள் முறையிட ஆண்டவர்கிட்ட ஆண்டு இப்படி சொல்றாங்களே ஆண்டவர், என்ன செய்ய ஆண்டவரே, சாப்பாடு இல்லைன்றாங்களே ஆண்டவரே, தண்ணி இல்லைன்னு சொல்றாங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஓகே போ, அந்த வெளியில போய் பாரு, மண்ணா பொழியும், அதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்றதும், தண்ணி இல்லையா உன்னுடைய கோலை வைத்து அந்த பாறை அடி, படையெடுத்து வருகிறார்கள், என்ன செய்யறன்னு தெரியல, சரி உன் கோலை கொண்டு இந்த கடலை பிரி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இது மோயிசனுடைய நம்பிக்கையற்ற தன்மையை காட்டுகிறது, அவருடைய சோதனையில் அவர் விழுந்த சூழலை காட்டுகிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அடித்து சொல்கிறார், உங்களுக்கு ராஜா என்பதே தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது சாமுவேல் மூலமாக ஆண்டவரை தொந்தரவு செஞ்சுதான் அவங்க என்ன செய்யறாங்க, சவுல் என்ற அரசனை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த இடத்தில் அந்த மக்கள் சோதனைக்கு உட்பட்டவர்களாக, சோதனைக்கு உட்பட்டு தோற்று போய் விடுகிறார்கள். அதே போல மீண்டுமாக வருகிற பொழுது தாவீது ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் செய்யாதன்னு. ஆனால் அவர் கணக்கெடுத்து பார்த்து தன்னுடைய பெருமையை நிலைநாட்டி கொள்ள பார்க்கிறார். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுக்காதன்னா அதை எடுக்கிறாரு. அவரும் சோதனையில் தோற்று போகிறார். இப்படி சோதனையில் தோற்று போன எண்ணிக்கை விவிலியத்தில் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. என்ன ஃபாதர், தோத்தவங்களா சொல்றீங்க, யாருமே ஜெயிக்கலையா கடவுள் கொடுத்த அந்த சோதனையில் அப்படின்னா நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் உங்களுக்கு தெரிந்ததே நல்ல பெயர் அப்படின்னு சொன்னால் யோபுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய சோதனைகளை கொடுத்தாலும் கூட அவர் இறுதி வரை ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை நிலைத்திருந்து எல்லாவற்றையும் பன்மடங்காய் மீண்டுமாய் பெற்றுக்கொண்டார் என்பதை நம்ம விவிலியத்தில் பார்க்கிறோம். அன்னை மரியாள், நான் ரொம்ப அருமையாக நான் நேசிப்பது அன்னை மரியாளுடைய அந்த வாழ்க்கையைத்தான். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னையே முழுமையாக கடவுளுடைய கரங்களில் ஒப்படைக்கிறதிலிருந்து அவர் அன்னை மரியாள் சோதனையில் வெற்றி கொண்ட ஒரு பெண்மணியாக, புனிதையாக அந்த இடத்தில் நிற்கிறார். ஏன் யோசேப்பை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சூழல் எல்லாருமே சந்தேகத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பாக தன்னுடைய மனைவி இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாளே, இவளை விலக்கி விடலாம் என்று நினைக்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட உடனே எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார். சோதனையில் வெற்றி கொண்ட மனிதனாக நான் அவரை பார்க்கிறேன். பல பேர் சொல்லுவாங்க, நம்முடைய பேதுரு ஆண்டுடைய சோதனையில் தோற்று போனார் என்று.
தோற்றாலும் கூட மீண்டுமாக கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி அவர் வெற்றி பெற்ற மனிதராகத்தான் அந்த இடத்துல என்னுடைய பார்வைக்கு தெரிகிறார். இப்படி விவிலியத்தில் சோதனையில் வென்றவர்களும் இருக்கிறார்கள், தோற்று போனவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்படி இயேசு ஆண்டவர் தனக்கு கொடுக்கப்பட்ட சோதனையை வெற்றி கொண்டார் என்று பாருங்களேன். அப்போ அந்த அழகை என்ன சொல்லுகிறது? நீ 40 நாள் சாப்பிடாம இருக்கிற, உன்னுடைய பசி எனக்கு தெரியும், இந்த பசிக்கிற நேரத்தில் நான் உனக்கு உணவு தருவதற்கு தயாராக இருக்கிறேன், நீ என்ன செய்ய, இந்த கற்களை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் மக்களே, நம்மை சோதிக்க வேண்டும் என்ற நிலையில் ஒருவர் நம்ம யோசித்து நம்மோடு மோதிடுகிற பொழுது நம்முடைய சொந்த வார்த்தைகளால் அவர்களுக்கு பதில் கொடுப்பதை காட்டிலும் ஆழமான கடவுளுடைய வார்த்தைகளால் நம்ம அவர்களுக்கு பதில் கொடுத்தோம்னா அவர்கள் வாயிடத்தில் நிற்பார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய சான்று. அழகை சொல்லுகிறது, நீ பசியா இருக்கிற, இந்த இடத்துல நீ ஒரு வார்த்தை சொல்லு, இந்த கல்லெல்லாம் அப்பமாயிரும், நீ தான் கடவுளுடைய மகனாச்சே அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளுடைய வாய் நின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழ்கிறான் என்று சொல்லி வார்த்தையின் வல்லமையை சொல்லுகிறான். அந்த வார்த்தை எனக்கு வலுவூட்டும் என்று சொல்லி வார்த்தையினுடைய வல்லமை அழகைக்கு அந்த இடத்தில் எடுத்து சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, 5000 பேர் உணவின்றி இருக்கிற பொழுது அவர்கள் யாரும் உணவு தாருங்கள் என்று கேட்கவில்லை. அவர்கள் எல்லோரும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதில் தாகத்தோடு இருந்ததில் அவர்கள் தன்னுடைய உணவையே மறந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து பரிவு கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு உணவு கொடுத்து மீதமான உணவை 7 கூடை 12 கூடை என்று எடுத்திருக்கிறார்களே. அப்படி பசித்தோருக்கு உணவளித்த அந்த வல்லமை நிறைந்த இயேசு அந்த வல்லமையை தனக்கென்று அவர் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் இயேசுவிடம் என்ன அப்படின்னா, அவருக்கு அவ்வளோ வல்லமை இருந்தாலும், எவ்வளோ வல்லமை இருந்தாலும் அவர் சுயநலத்திற்காக அந்த வல்லமை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார். தனக்கு பசி இருக்கிறது, ஆனால் அந்த பசிக்கே இந்த பசியை தாங்கிக் கொள்ள முடியும். இந்த பசி என்னுடைய ஆன்மீக சோதனைக்கு தேவையான ஒரு பசி. நான் பசித்திருந்து என் வல்லமையை ஆண்டவருக்கு என்னுடைய ஒருத்தல் மூலமாக என் இறைவனுக்கு என்னை அர்ப்பணிப்பேன் என்ற உணர்வோடு இருக்கிறார். ஆனால் பசித்திருந்த 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். தன்னுடைய வல்லமையை தனக்காக ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. அதே போல நான் இன்னொரு காரியத்தை நினைச்சு பார்ப்பேன். என்ன அப்படின்னா, அந்த ஏழை கைம்பெண் கதறி அழுது வருகிற பொழுது அந்த கைம்பெண்ணுடைய நிலையை கண்ட உடனே இறந்து போன அந்த கைம்பெண்ணுடைய மகனுக்கு உயிர் கொடுத்து மீண்டுமாய் அந்த அம்மாவுடைய கையில் கொடுத்து நீங்கள் உன் மகனோடு செல் என்று அனுப்பி வைத்து விட்டு வந்த ஆண்டவர் தன்னுடைய தகப்பனார் யோசேப்பு இறந்த பொழுது அவருக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு வருகிற துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த துன்பத்தின் வழியாக மீட்பை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற மேலான எண்ணத்தோடு பயணிக்கிற எனக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு படிக்கற்களாக இருக்க வேண்டும். இந்த இழப்பை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து இந்த இழப்பை என்னை பெற்ற என் தாயும் சந்திக்க தயாராக இருப்பாள் என்ற உணர்வோடு தனக்காக தன்னுடைய வல்லமை ஆண்டவர் இயேசு ஒருபோதும் பயன்படுத்தாதவராக இந்த இடத்தில் என்னுடைய பார்வையில் படுகிறார். 2வது பெரிய சோதனையை பாருங்க, என்ன செய்யப்படுகிறது? அந்த உயரமான ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் அந்த அழகை சொல்லுகிறது. எருசலேமினுடைய உயர்ந்த இடத்தில் கூட்டி கொண்டு வைத்து சொல்லுகிறது, நீ இங்கிருந்து குதி, உனக்கு ஒண்ணுமே ஆகாம வானதூதர்கள் வைத்து பாதுகாத்து கொள்வார் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையினால் மீண்டுமாக அந்த இடத்துல பதில் கொடுக்கிறார். எல்லாருக்குமே அதிகாரத்திற்கான ஒரு ஆசை வரும், எப்போதுமே ஒரு ஆசை வரும். ஆனால் இயேசு அதையெல்லாம் வெற்றி கொண்ட மனிதராக இருக்கிறார். இந்த 2, 3 கிட்டத்தட்ட சேர்ந்து போகக்கூடிய ஒன்றுதான். இந்த 3வது சோதனை என்னவாக இருக்கிறது? உலகத்தினுடைய அந்த உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் வைத்து விட்டு அந்த அழகை சொல்லுகிறது, இந்த இடத்தையெல்லாம் பாரு, இந்த இடத்தையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? இந்த அழகை நீ என்னை தண்டனிட்டு வணங்கு, இது எல்லாத்துக்கும் உன்னை அதிபதியாக மாற்றி விடுகிறேன் என்று. அந்த அழகைக்கு தெரியவில்லை இந்த பிரபஞ்சத்துக்கே அவர்தான் அதிபதி என்பது. அறியாமையில் சொல்லுகிற அழகைக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில், போ அப்பாலே சாத்தானே, ஏனென்றால் நீ அறியாமை பேசிக்கொண்டு உன் அறியாமையிலிருந்து பேசுகிறாய். இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய எம்பெருமானினுடைய ஒரே மகன் நான், எனக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும் இவ்வுலகில் இங்கிருக்கிற எந்த பொருள் மீதும் இடத்தின் மீதும் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. சர்வ அதிகாரங்களும் நான் கொண்டிருந்தாலும் கூட என் தகப்பனுக்கு முன்பாக நான் என்னையே ஒருபோதும் அடிமையாய்த்தான் வைத்திருப்பேன். அவர் என்னை உயர்த்துகிற காலம் வரை என்பதை ஆண்டவரிடத்தில் என்பிக்க விதமாக சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், போ அப்பாலே சாத்தானே என்று சொல்லுகிறார். பிரியமான இறை மக்களே, சோதனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது பல பேர் அதில் தோற்று போய் விடுகிறார்கள். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், சோதனை தான் நம்மை பலப்படுத்தும்,
சோதனை தான் நம்மை பக்குவப்படுத்தும், சோதனைகள் தான் நம்மை உறுதிப்படுத்தும் என்பதை இந்த நாளில் இந்த வாசகங்கள் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். ஒருவர் எல்லாரும் மலைக்கு ஏறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வயதான ஒரு தாத்தாவும் அவர்களோடு சேர்ந்து அந்த உயர்ந்த மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கையில் ஒரு கோடாரியை தூக்கிட்டு போகிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, தாத்தா எங்கே தாத்தா வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, அந்த மேலே ஒரு மரம் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து ஒரு நிலக்கதவு செய்ய வேண்டியிருக்கு, அதனால் அந்த மலையில் போய் மரத்தை வெட்டலான்னு இருக்கிறேன். என்ன மரம் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, அந்த தேக்கு மரத்தை வெட்டலாம்னு இருக்கிறேன், வெட்டிக்கிட்டு வரணும் அதை போய் அப்படின்னு. அப்போது அங்கே கூட வந்த ஆட்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, தாத்தா உங்களுக்கே வயசாயிருச்சு, நீங்கள் ரொம்ப காலம் போன ஆளாக இருக்கிறீங்க, இந்த கோடாரியை தூக்கிட்டு வரையில எப்படி அங்கே பார்க்குற தேக்கு மரம் தான் உங்களுக்கு அடிவாரத்திலே இருக்குதே, நீங்கள் அடிவாரத்தில் இருக்க அந்த மரத்தை வெட்டி அங்கே அழகாக கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான நிலையை செஞ்சுக்கலாமே, ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தனியாக வந்து இந்த மரத்தை வெட்ட வர்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தாத்தா சொன்னாராம், அங்கே இருக்கிறதும் தேக்கு மரம் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிறதும் தேக்கு மரம் தான், ஆனால் கீழே இருக்க தேக்கு மரத்தோட மேலே இருக்க தேக்கு மரம் ரொம்ப உறுதியாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னாராம். அது இந்த பசங்க கேட்குறாங்க, கூட வந்த ஆட்கள் எல்லாம், அது எப்படி தாத்தா சொல்கிறீங்க, ரெண்டுமே ஒரே மரம் தானே, பருமனை வச்சு சொல்கிறீங்களா? இல்லை, மேலே இருக்கிற அந்த மரம் தான் கடுமையான புயலுக்கும் மழைக்கும் பனிக்கும் இடையிலே நின்று ஓங்கி வளர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த மரத்தில் தான் வைரம் வாய்ந்திருக்கும், அந்த மரத்தில் என்னுடைய நிலை செய்தேன் என்று சொன்னால் அது உறுதியாக இருக்கும் என்று சொன்னாராம். எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வு பாருங்க. அப்போ மலைக்கு உச்சியில் இருக்கிற அந்த மரம் நெருக்கடிக்கு மத்தியில் இருக்கிறது, பனிகளையும் அது அங்கு வருகிற காற்றையும் வெயிலையும் தாங்கி அது உறுதியோடு நிற்கிறது என்று சொன்னது போலதான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிற பொழுது அந்த சோதனைகள் நம்ம என்ன செய்கிறது, புடமிடுகிறது, அந்த சோதனைகள் நம்மை உறுதிப்படுத்துகிறது என்பதை இந்த நாள் வாசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த ஒரு இறை வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். 1 பேதுரு 1ஆவது அதிகாரத்தில் இருக்கிற 6வது வசனம், நாம் இன்னும் சிறிது காலம் பல்வகை சோதனைகளால் துயருற்று வேண்டியிருப்பினும் அந்நாளிலேயே பேருவகை கொள்வீர்கள். என்னுடைய கனிவான ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டோட வேண்டுகிற பொழுது எனக்கு சோதனைகள் வேண்டாம், சோதனைகளிலிருந்து என்னை தப்பி வையும் அப்படின்னு நம்ம கேட்க வைக்கிறத காட்டிலும் அந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாம். அல்லது எனக்கு வருகிற சோதனைகளில் நான் நிலைத்து நின்று உனக்கு பறைசாற்றக்கூடிய உன்னுடைய மகன் இயேசுவை போல நானும் நிலைத்து நிற்பதற்கு எனக்கு அபிஷேகத்தின் ஆற்றலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்டோம் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். விவிலியம் சொல்லுகிறது இல்லையா, பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளில் நீங்கள் பேருவகை கொள்வீர்கள். இன்னைக்கு நம்ம அவ்வளோ சோதனைகளை சந்தித்தாலும், உடல் ரீதியாக நம்முடைய சோதனைகளை சந்தித்தாலும், மனநீதியான சோதனைகளை சந்தித்தாலும், உளவியல் ரீதியான சோதனைகளை நம்ம சந்தித்தாலும், அதை கடந்து போகிற பொழுது, கடவுளுடைய வல்லமையை தேடி அதை தாங்கி நாம் கடந்து போகிற பொழுது அதனுடைய முடிவு சிறப்பாக இருக்கும், அது மகிமையாக பேருவகை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையும் பாருங்களேன், இந்த புனிதர்கள் எல்லாருமே சோதனைகளில் வெற்றி கொண்டவர்கள். எல்லா புனிதர்களுமே சோதனைகளில் வெற்றி கொண்டவர்கள். வலியையும் வேதனையும் தாங்குகிற பொழுது, அந்த வலியும் வேதனையும் அவர்களை தாக்குகிற பொழுது முணுமுணுக்காமல், கடவுளிடம் முறையிடாமல், ஏன் என்ற கேள்வி கேட்காமல் அத்துணையும் ஆண்டுடைய மகிமைக்காக தாங்கி கொண்டதனால்தான் அவர்கள் இன்றைக்கு புனிதர்களாக உயர்ந்து நிற்கிறார்கள். பல்வகை சோதனைகளால் நீங்கள் துயருற வேண்டி இருப்பினும் பிள்ளைகளே நீங்கள் உறுதியோடு இருங்கள், நீங்கள் பேருவகை அடைவீர்கள் என்று பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் 1:6 அவர்களுக்கு சொல்லுகிறார். யாக்கோபும் அதே போல தன்னுடைய திருமுகம் 1:14 இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகிற பொழுது ஏனென்றால் நம்முடைய தீய நாட்டத்தினால் தான். இப்போ நாமெல்லாம் சோதிக்கப்படுகிற நம்ம சில நேரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா, இயேசுவே சோதிக்கப்பட்டார்ல அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சோதனை, நமக்கு ஒரு சோதனை வருகிற பொழுது இயேசுவுக்கே அந்த சோதனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இயேசுவுக்கு வந்த சோதனை அவருடைய தீமையினால் வரவில்லை. இயேசுவுக்கு வந்த சோதனை அவருடைய தீய நாட்டத்தினால் நடத்தையினால் வந்ததல்ல. கடவுள் அனுமதித்ததினால் அழகைக்கு, என் மகனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை அழகைக்கு உணர்த்த வேண்டும் என்பதனால், தன் மகன் மூலமாக அழகையை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் அந்த 3 சோதனை கொடுக்கப்பட்டது. 3 சோதனைகளையும் வெற்றி கொண்டு அழகையை தோற்கடிக்கிறார் அந்த இடத்துல ஆண்டவர். ஆனால் நம்ம என்ன செய்யணும், நமக்கு வருகிற சோதனைகள் 2 விதமாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனக்கு வருகிற சோதனை என்னால் வருகிறதா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும்.
அப்படி என்னால் வருகிறதுனா எதனால் வருகிறது? என்னுடைய தீய நாட்டத்தினால் வருகிறதா அல்லது தீய பழக்கத்தினால் வருகிறதா அப்படின்றதையும் பார்க்கணும். இதை கடந்தும் எனக்கு சோதனைகள் வருகிறது என்று சொன்னால் அதை வேண்டுமென்றால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய ஒரு சோதனை என்று. உதாரணத்துக்கு உங்களுக்கு ப்ரெஷரு, சுகரு, நீங்கள் ரெகுலராக கோயிலுக்கு போறீங்க, ஜெபிக்கக்கூடிய ஆள், எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறீங்க. ஆனால் ப்ரெஷரும் சுகரும் கூட போயிருக்குது அப்படின்னா நம்ம கடவுளை முறையிடுவதற்கு முன்பாக நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். என்ன? என்னுடைய உணவில் நான் கட்டுப்பாடோடு இருக்கிறேனா அப்படின்றத நம்ம பார்க்கணும். உணவு கட்டுப்பாடே இல்லாமல் நேரங்கட்ட நேரத்துக்குள்ள சாப்பிட்றது, கண்ட கழுதையும் வாரி வளைச்சி தின்னுபிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உடம்பு செரிமான சக்தியை இழந்து அது தேவையற்ற கொழுப்புகளை, ஃபேட்டி கண்டென்ட்ஸ்லாம் உடம்புல சேர்த்து அது உடல் பெருமனாகி அல்லது உடல் கெட்டுப்போன நிலையில் நமக்கு நோய் வருகிறது அப்படின்னா அதுக்கு நம்ம கடவுளை குறை சொல்ல முடியாது. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால நமக்கு வருகிற சோதனைகள் என்னுடைய தீய செயல்பாட்டினாலும் நாட்டத்தினாலும் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இதையும் கடந்து நான் சோதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற பொழுது நாம் அதை பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அடுத்தடுத்த உயிரிழப்புகள் ஏற்படுகிறது, திடீரென்ற விபத்துக்கள் ஏற்படுகிறது, எல்லாமே நல்லா போகிறது, திடீர்னு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஏற்படுது. நான் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் என்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் என்னுடைய பெயரை கெடுக்கக்கூடிய நிலையில் ஏதாவது பேசுகிறார்கள், அதனுடைய மனதிற்கு வேதனை தருகிறது. அந்த சோதனைகளை நாம் கொஞ்சம் பெருமையோடு தாங்கி கொண்டுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு பேருவகையான ஒரு காரியத்தை நமக்கு தருவார். பிரியமான மக்களே, இன்னொரு காரியத்தை நம்ம சொல்ல விரும்புகிறேன். கடவுளை ஒருபோதும் சாத்தானால் வெல்லவே முடியாது. கடவுளை ஒருபோதும் சாத்தானால் வெல்லவே முடியாது. ஏனென்றால் இந்த அழகையே ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேவதூதனாக அல்லது இந்த அழகையே ஆண்டவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு சொல்ல முடியாது, அடிபட்ட ஒன்றுதான். கடவுளுடைய வல்லமை எல்லாவற்றிலும் விஞ்சி நிற்கிறது, ஆனால் அடுத்த நிலையில் அழகை இருக்கிறது. ஆனால் இந்த அழகை நம்மை சோதிக்கிற பொழுது, நாம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நாம் சோதனையில் தோல்விகளுகிற பொழுது அழகை ஆண்டவரை வெற்றி கொள்ளும். புரிந்து கொள்ளுங்கள், அழகையால் நேரடியாக கடவுளை ஒருபோதும் வெற்றி கொள்ளவே முடியாது. சக்தி நிலையில், உயர்ந்த நிலையில் நம் ஆண்டவர் இருக்கிறார், கடவுளானவர் இருக்கிறார். ஆனால் கடவுள் வாழ்கின்ற, கடவுளால் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் நாம் தோற்கிற பொழுது, இந்த சோதனைக்கு உட்படுகிற பொழுது, அந்த சோதனையில் தோற்று போகிற பொழுது அந்த இடத்தில் கடவுளே தோற்ற நிலைக்கு வருகிறார். அந்த இடத்தில் அழகை, ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது. ஆக அழகை, ஆற்றல் இழந்து ஒண்ணுமில்லாமல் போவது நமது கையில் தான் இருக்கிறது. கடவுளை உயர்ந்த வல்லமைக்கு உயர்த்தி செல்வதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எப்படி சோதனையை கையாளுகிறோம் என்பதில் இருக்கிறது. அந்த சோதனைக்கு நான் என்ன விதத்தில் நான் பதிலடி கொடுக்கிறேன், அந்த சோதனைக்கான என்னுடைய அந்த பிரதி செயல் என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்முடைய கடவுளுடைய சார்பு நிலையை நாம் எடுக்கிறோமா இல்லையா என்பதை இந்த நாள் வாசகங்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமான இறை பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 3 காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஒன்றாவதாக நான் சொன்னது போல, கடவுள் நம்மோடு என்பது கிறிஸ்மஸ், நாம் கடவுளோடு என்பது ஈஸ்டராக இருக்கிறது. இந்த 40 நாட்கள் உங்களுடைய பங்குகளில் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் எடுத்து இறைவனோடு நம்முடைய உடனிருப்பை காட்ட முடியுமோ அந்தந்த விதங்களில் பங்களிப்பை கொடுங்கள். சிலுவை பாதையாக இருக்கலாம், திரியாத்திரையாக இருக்கலாம், அல்லது ஆராதனையாக இருக்கலாம். ஒரு சில பங்குகளில் கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த கிளை கோயிலுக்கு பாத யாத்திரையாக சொல்லுவார்கள். ஒருத்தல் காரியங்களாக இருக்கலாம், ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், பிறனன்பு பணிகளாக இருக்கலாம். இவை எல்லாமே நமக்கு தருகிற ஒரு செய்தி என்னவென்றால், இந்த காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் ஆற்றலை பெறுகிறோம், வல்லமையை பெறுகிறோம். இந்த வல்லமை சோதனைக்கு அப்பாற்பட்டு சோதனையை வெல்லக்கூடிய ஆற்றலை நமக்கு தரும். அந்த வல்லமையிலே வெற்றி பெற்று இயேசு ஆண்டவர் வெற்றி வீரராக உயர்கிற பொழுது நாமும் சோதனையை வென்ற வெற்றி வீரராக இயேசுடைய உயிர்ப்பில் பங்கெடுக்க இந்த முதல் தவக்காலத்தினுடைய முதல் வாரம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவருடைய சோதனை நம் ஒவ்வொருவருக்கும் மிக உயர்ந்த பாடமாய் அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட அருமையான இறைச்செய்தியை இன்றைக்கு நமக்கு தந்த ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், அவரோடு இருப்போம், அவருடைய உயிர்ப்பின் மகிமைக்கு நம்மை தயார்படுத்துவோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாள்
இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் பிறந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்ற பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணான் நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருவுடலும் திறத்தமையை திருப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் அது பரிவிரக்கத்தால் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கல்வாரி மலை மேலே நமக்கான உறவாள் கனிவோடு நின்றாளே தாய் என்ற நினைவாள். கல்வாரி மலை மேலே நமக்கான உறவாள் கனிவோடு நின்றாளே தாய் என்ற நினைவாள். கடலினும் பெரியது உன் உள்ளம் அம்மா, கடலினும் பெரியது உன் உள்ளம் அம்மா. கடுகினும் சிறிய எம் துயர் தீர்ப்பாயே தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும்
சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீ. தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.